அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நிறைய கால்ஸ் நம்ம அட்டன் பண்ணிகிட்டே இருந்ததில் ஒரு சின்னதாக புரிஞ்சுது. அதனால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் தெரிந்தும் இந்த தவறை செய்யாதீர்கள். நம்மளுக்கு கால் புட் அடுத்தது பை ஆர் செல் இது பண்ணுறது தான் நம்மளுக்கு வியாபாரம். ட்ரேடிங்னாலே பை செல் தான். இதை நம்ம தெரிந்து செய்யணும், தெரியாமல் செய்யக்கூடாது. இது நம்ம பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும், செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்க வேண்டும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு முக்கியமாக இதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இது நமக்கு தெரியணும். இது பேசிக்காக எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சது தான். ஸ்பாட் எங்கே இருக்கோ ஸ்பாட்டுக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் இந்த மணி ஆப்ஷனாக இருந்தால், இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 17,900 இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டா, நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு 17,800 கால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும், நம்மளுக்கு 100 ரூபாய் இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்கிறாங்க, 229 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 129 ரூபா டைம் வேல்யூ. இப்போது இது தான் நிறைய பேர்த்துக்கு தெரியணும். இது பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நம்மளுக்கு தெரிய வேண்டும். இப்போ இதோட பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா இவ்வளோ அதிகம் கொடுத்து வாங்கிக்கிறோம், இது ஆப்ஷன் பையருக்கு உகந்ததா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த 129 ரூபா மார்க்கெட் ஒன்றும் இல்லை, இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் 17,900 நடந்தா இந்த வர்த்தகத்தோட எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த 17,900 முடிஞ்சால் இதனுடைய மதிப்பு 100 ரூபா இருக்க போகுது. என்ன ஆக போகுது, இந்த 129 ரூபா ஜீரோவாக மாறும். இதுதான் செல்லருக்கு தேவை. அப்போ பையருக்கு இந்த 129 ரூபா என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். அப்போது இந்த இடத்துல பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கும்போது முக்கியமாக டைம் வேல்யூ நம்மளுக்கு குறைவாக இருக்கும் பொழுது வியாபாரம் செய்ய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். இதே செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு டைம் வேல்யூ எப்போ அதிகமாக இருக்கோ அதனுடைய ஆதாயத்தை அவங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்போ இதுதான், ஏன்னா இந்த டைம் வேல்யூ தான் ஜீரோ ஆகணும். இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேணும். ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா ஆப்ஷன் செல்லர் ஜெயிக்கலாங்கிறாங்க, ஆனால் ஆப்ஷன் செல்லர் பண்ணால் நிறைய லாஸ் வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே பிரச்சனையே இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 17,900 புட் 2 ரூபாய் இருந்திருக்கு. நிறைய பேர்த்தோட எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த 2 ரூபாய் வாய்ப்பே கிடையாதுன்னு பிடிச்சி செல்லடிச்சு வச்சுருவாங்க. எதற்கோசரம், 100 ரூபாயோட லாபத்திற்காக செல்லடிப்பாங்க. ஏன்னா இந்த 2 ரூபா 100 ரூபானா உங்களுக்கு இது ஒரு நீங்கள் 10 லாட்டோ 20 லாட்டோ செல்லடிச்சா என்ன ஆகும், 2,000 3,000 ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது என்னவா மாறி இருக்கு, 99 ரூபா போயிருக்கு. திருப்பி முடிவு 8 ரூபா தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எவ்வளவு மடங்கு ஏற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இதை பிடிச்சி எல்லாரும் செல்லடிப்பாங்க. ஏன்னா 2 ரூபா 3 ரூபா இருக்கிற பிரீமியத்தை தான் செல்லடிக்கணும் அப்படிங்கிறதா நிறையா பேர்த்தோட எண்ணம். ஏன்னா அது போகாது அப்படிங்கிற அவங்களுக்குள்ள இது நம்பிக்கை, மூட நம்பிக்கை, மிகுந்த எதிர்பார்ப்பு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போது இது ஆகாத ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 2 ரூபாய் இருக்கிறவனை தான் எல்லோரும் பை பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி 99 ரூபா போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். ஆனால் அது நடைபெறாட்டி இந்த 2 ரூபா லாஸ். அப்போது இதில் என்னென்னா லாட்டரி ஸ்ட்ராட்டஜி மாதிரி இந்த 2 ரூபாய்க்கு அவங்க 99 ரூபா போயிருப்பாங்க, இவங்க ஏதாச்சும் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணிடுவாங்கன்னா உடனே அது கண்ணாயத்துக்குமே வாங்கி சப்போஸ் அது நிகழ்ந்தால் என்ன நிகழாட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது இங்கே ஒரு டிசிப்ளின் கொண்டு வாங்க. வாழ்க்கையில் எப்படி ஒரு ஒழுக்கத்தோடு நம்ம ஒரு குடும்ப சூழ்நிலையில் நம்ம ஒருங்கிணைச்சு போகிறோம், ஒரு நெறிமுறையோடு போகிறோமோ, அது மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு நெறிமுறையை, டிசிப்ளின் நீங்கள் பின்பற்றுங்கள். இது பின்பற்றினீங்கன்னா ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க டைம் வேல்யூ குறைவாக இருக்கும்போது நம்ம ட்ரேடு பண்ணுனா உங்களுக்கு லாஸ் கம்மி, உங்களோட கேபிட்டலும் ஸ்மாலாக இருக்கும், ரிவார்டு கிடச்சா பிக்காக இருக்கும். லாஸ் சுருக்கம், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அப்போது நான் டெய்லி ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. ஆப்ஷன் பையர் அப்படின்னாலே எப்போ டைம் வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல அந்த மார்க்கெட் ஆராய்ந்து அன்றைக்கி என்ன நடைபெற போகிறது அந்த ரேஞ்சை தெரிஞ்சு வர்த்தகம் செய்ய முற்படணும். ஆனால் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் டைம் வேல்யூ எப்போ அதிகமாக இருக்கோ அதனை அறுவடை செய்ய மட்டும்தான் வியாபாரம் நடக்கணும். சும்மா 2 ரூபா 3 ரூபா ப்ரீமியம், 10 ரூபா ப்ரீமியம், 20 ரூபா ப்ரீமியத்தையெல்லாம் நான் போய் செல்லடிப்பேன்னு செல்லடிக்கக்கூடாது.
அப்போது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஏற்படும்னா, ஒரு சிறிய ப்ரீமியத்தை போய் நீங்கள் 5 ரூபா ப்ரீமியத்தை செல் அடிக்கிறீங்க. அது என்ன ஆகும், இங்கே வந்து ப்ராஃபிட்டுங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். பையரோட ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணுவாங்கன்னா ஹையில் புக் பண்ணுவாங்க. அதாவது பை பண்ணியிருக்கேன், என்னோடய ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ப்ரைஸ் ஹையில் இருக்கும். அதுதான் சப்ளை ஜோனாக இருக்கும். செல்லர் வந்துட்டு ஆப்ஷன் செல்லருக்கு அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடம் லோவாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஹை லோ நம்ம போய் ஒருத்தனை லோவில் போய் செல்லடிச்சா, செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்துல போய் நம்ம செல்லடிச்சா அங்கே என்ன ஆகும், திருப்பி அதோட ரிவார்டு பெருசாக இருக்கும். அப்போ இதனுடைய இம்பேக்டட் ஜோனை புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பையர் அல்லது செல்லர். அப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நெறிமுறையில் தான் நான் வியாபாரம் பண்ணுவேன். ஒரு மாதத்திற்கே நான் வந்து ஒரு 10 வர்த்தகம் தான் பண்ணுவேன், 20 வர்த்தகம் தான் பண்ணுவேன், இந்த கேபிட்டலை தான் நான் பின்பற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வர்த்தகம் என்பது நீண்ட காலம் இருக்கும். பங்கு சந்தை எவ்வளோ நாள் இருக்கோ அந்த நாள் வரை நீங்கள் இருப்பீங்க. இந்த லாஜிக்கை நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டீங்க. சில டைம் எல்லோரும் சும்மா நகைச்சுவைக்கோசம் சொல்லுது, கள்ளக்கண்டா நாயக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கோணுங்கிற மாதிரி அனைத்தும் தெரியும் போது கேபிட்டல் கையில் இருக்காது. ஆனால் ஒன்றுமே தெரியாத போது கேபிட்டல் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ட்டு திருப்பி கடன் வாங்குவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், அப்புறம் திருப்பி லாஸ் ஆகும். நான் அதை கண்டுபிடிச்சிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி ரொட்டீனாக சில வேலைகள் நடக்கும். அதனால் ஆப்ஷன்ஸோட ட்ரேடர்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். செல்லர்னால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், பையர்னால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், இதை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. செல்லர்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்துட்டு எப்போது அவர்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களோ அது பையருக்கு உண்டான சான்சஸ். அதே மாதிரி பையர் ஆப்ஷன் பையர் வந்துட்டு அவங்களுடைய ப்ராஃபிட்டை எப்போ புக் பண்ணுவாங்களோ அது ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட். இதை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பண்ணி நீங்கள் இது வந்து ஆப்ஷன் பேசிக். இது வந்து ஒரு கட்டடத்துக்கு எப்படி வந்து ஃபவுண்டேஷன் முக்கியமோ அதுபோல் அதற்கு பில்டிங்கோட எலிவேஷன் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. அந்த எலிவேஷனுங்கிறது உங்களுக்கு ஸ்டைலில் டிசைன் பண்ணுவீங்க. அதுபோல் ட்ரேடிங் டிசைன் உங்கள் ஸ்டைலில் எப்போவுமே பண்ணுங்கள். அதோட பேசிக்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். நன்றி, வணக்கம்.